ஹலோ கைஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துறது விக்கிடியோ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்ன பிடிக்கல இந்த வீடியோவில் கம்பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, நான் பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட் அந்த கேமுடைய பகுதி 31 ஆமாம், அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா சாஸ்கே கில்லர்பி தூக்கிட்டு போயிட்டான். அதனால் அவங்க அண்ணன் கில்லர்பியோட அண்ணன் ரைக்காகை டென்ஷன் ஆகிட்டு சாஸ்கேவை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைக்காக செம்மேட்டை கூட்டிட்டாரு. அந்த டைமில் நருட்டோ என்ன பண்ணால், ஐயோ நம்ம ஃப்ரெண்டை போட்டதில் போகிறானுங்க, போய் ரைக்காகிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை எப்படியா காப்பாற்றிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ போயிட்டு ரைக்காகிட்ட மன்னிப்பு கேட்டார். ஆனால் ரைக்காகே சப்புன்னு புடனி மண்டியிலே அடித்து அவன் ஒரு ஆள் அவனுக்கு நீ சப்போர்ட் கேட்குறியாடான்னு சொல்லி அவன் நருட்டோ பற்றி விட்டார். அதாவது நீ சொல்லிலாம் நான் கேட்க மாட்டேன், நான் சாஸ்கேவை கொன்னே தீருவேன்னு சொல்லி அவர் இருக்கார். அந்த மன உடச்சலில் நருட்டோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சிடும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இங்கே ரைக்காகோட கதைக்கு போவோம். ஓகே, ஃபைக்காகே சம்மிட். அதாவது அந்த நிஞ்சா வில்லேஜ் நிஞ்சாஸ்லாம் அவங்க எல்லாருமே ஒன்றா இது பண்ணுறாங்கல்ல, அந்த அக்காட்ஸ்கி சாஸ்கே அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றா கூட்டம் கூட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதான் ஃபைக்காகே சம்மிட் இப்போ தொடங்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதை பார்க்கணுமா இல்லை அதை பார்க்கணுமா, எதை 3 இதில் எதை பண்ணுறதுன்னு தெரில, ஏதாவது ஒன்று பண்ணுவோமே. ஓகே, எல்லாம் வந்துட்டாங்க. நடுவில் இருக்காங்க டான்ஸோ. அதாவது இலை, கல், மணல், புகைனா பனி, அதுக்கப்புறம் மேகம், இந்த இதில் இருக்கிற எல்லாரும் அவங்களுடைய லீடர்ஸ், அந்த எல்லா வில்லேஜோட லீடர்ஸும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க லேண்ட் ஆஃப் ஃபயனில். அவங்க ஃபைக்காகே சம்மிட் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஓகே, ஃபைக்காகே சம்மிட் ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரான்ஸ் அந்த டான்ஸ் ஆயிருங்க, அவங்க தானே 6th ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான், அவனை போட்டு தள்ளிடுவான். மிசுனி, ஓ நீங்கள், அதாவது அந்த 5 காகே நீங்கள்லாம் எதுக்காக இங்கே அசம்பிள் ஆகிருக்கீங்க அப்படின்னா, அதாவது இந்த லார்ட் ரைக்காகோடைய சம்மனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லோரும் அசம்பிள் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறாரு. நான் மெஃபுனே, அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணுறேன். ஓ, இப்போ ஃபைக்காகே சம்மிட் இதாக போகுது, பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ரைக்காகே. ஓ, இது இங்கே நேரமே இல்லை, நான் எதுக்காக இது பண்ண நான் சொல்லிடுறேன். ஓகே, காரா, ஓ நான் உங்கள் எல்லோரையும் எதுக்கு இங்கே கொண்டு வந்தேன்னா, உங்களுடைய அந்த லாயல்ட்டி அதை நான் கொஷின் பண்ண போகிறேன். அந்த லாயல்ட்டியோட கேள்விக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறாரு சுச்சிக்காகே. ஓ, இது ரொம்ப சீக்கிரம் ரைக்காகே. ஓ, நீங்கள் எதுக்கு இவ்வளோ இது பண்ணுறீங்க? ஓ, நீங்கள் உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா சுச்சிக்காகே? அதாவது நீங்கள் தான் ரொம்ப இருக்கிறதுலே எல்லாரோட சஸ்பீஷியஸாக இருக்கீங்க. என்னது? லீவ், ஸ்டோன், சாண்டு, மிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அக்காட்ஸ்கி. ஓ, இந்த வில்லேஜில் இருக்க எல்லா வில்லேஜஸ், அந்த ரோக் நிஞ்சாஸ் எல்லாரையும் இட்டுன்னு அவன் அக்காட்ஸ்கின்னு ஒன்று சேர்த்துருக்கானுங்க. ஓ, நான் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஓ, அதாவது அவங்க ஆக்சுவலாக எல்லாருமே அக்காட்ஸ்கியில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள ஒருத்தவங்க அந்த மாதிரி சொல்கிறாரட்டுக்கு. யூட்டிலைஸ்டா? ஓ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அக்காட்ஸ்கி மூலயமா யூட்டிலைஸ் ஆகிருக்கா? ஓ, நீங்கள் தானே காசைக்காகே, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இல்லை சாண்டை அக்காட்ஸ்கிட்டேருந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓ, இப்போ இருக்கிற 5 கேட் நேஷன் அது எல்லாருமே ஸ்டேபிளாகவும் அதுக்கப்புறம் அமைதியாகவும் இருக்குது. நாம் அதை என்ன சொல்கிறது, ஒரு இதில் கொண்டு போக வேணாம் அப்படின்றாரு. ஓ, அதனால் ரிஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வார் சடனாக இதாகும், நாம் யார் கூட சண்டை போடுறதுன்ற மாதிரி பேசுகிறாரு அக்காட்ஸ்கி. ஓ, அதாவது நம்ம அந்த ரிஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஃபோர்ஸ், அதாவது அக்காட்ஸ்கி அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க கையில் தான் இருக்குது. ஓ, நாம் இப்பயே கொஞ்சம் என்னது ரொம்ப மோசமான நிலையில் சண்டைக்கு போனோம்னா அவங்க அவங்களுடைய ரிசல்ட்டை ரொம்ப ஈஸியாகவே இது பண்ணிடுவாங்க, நம்மளை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்றாரு.
ஓ என்கிட்ட ரொம்ப இதாக பேசாதீங்க சுச்சிக்காகே. இவனுங்களும் அடிச்சு போனலாட்டுக்க. ஓ இது என்னது லேடி மிஸ்ஸுக்காகே அப்படிங்கிறாரு. ஓ இதுக்கு தான் வந்தான்னா நான் வந்து அப்படி சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓ எனக்கு வந்து ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு, அதாவது யார் கூட இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓ அதாவது ஃபோர்த்து மிஸ்ஸுக்காக வந்து மேனிப்புலேட் பண்ணவங்க. ஓ அதாவது ஒரு மிஸ்ஸுக்காகவே வந்து மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆள் இருக்கான் அக்காட்ஸ்கியில். அவள் வந்து மென்ஷன் பண்ணலை யார் அது, ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணல, ஆனால் இப்போ. ஓ உங்கள் வில்லேஜுமா? நான் வந்து சொல்கிறேன், அவங்களாம் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. நான் வந்துட்டான். ஓ நாம் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று ரிப்போர்ட் பண்ணணும். என்னது? ஓ அக்காட்ஸ்கியோட லீடர் வந்து மாதரா உச்சிகாவாக இருக்கணும் அப்படிங்கிறாரு ரைக்காகே. ஓ மாதரா உச்சிகா. ஓ அது நினச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் நியூஸ் படி எனக்கு வந்து சோர்ஸ் படி அதுதான். ஓ நான் நினைக்கிறேன் அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு மிருகம்தான். ஓ நான் வந்து சொல்கிறேன் என்னோடய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த நியூட்ரல் ஸ்டேட்டோட லீடரா. ஓ அந்த அக்காட்ஸ்கி வந்து இப்பவும் சரி எப்பயுமே வந்து ஒரு நமக்கு ஒரு த்ரெட்டாக தான் இருப்பானுங்க. அதனால் ஓ நாம் வந்து இந்த மிஸ்ஃபார்ச்சூன்ஸை வந்து ஒரு பிளெஸ்ஸிங்க்கு திருப்புவோம். நம்ம வந்து எல்லாருமே 5 காகேஸும் வந்து ஒரே இதில் வந்து இதாக இருக்கோம். அதனால் நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க? அக்காட்ஸ்கி வந்து டிஸ்போஸ் ஆகிற வரைக்கும், ஓ அக்காட்ஸ்கிலாம் அழிகிற வரைக்கும் நாம் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு அலைடு நிஞ்சா ஃபோர்ஸை வந்து ஏன் க்ரியேட் பண்ணக்கூடாது? ஃப்ரை அதாவது அந்த கிரேட்டு ஹிடன் வில்லேஜஸ் மூலயமா. ஓ இவங்க எல்லாருமே இப்போ அதாவது 5 வில்லேஜும் சேர்த்து ஒரே வில்லேஜ் ஆக்கி பெரிய இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஓ அது அக்செப்டபுள் தான், ஆனால் அதே நேரத்தில் வந்து அது யார் வந்து அந்த அலைன் ஃபோர்ஸஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது? எவன்டா ஹேண்டில் பண்ணுறதுன்றாரு இவர். ஓ ஒரு ஆனரபிள் காகே வந்து அதை வந்து அவங்களே ஓன் பண்ணிக்கிட்டோம், அவங்களே பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதோட கடைசி வந்து ஃபைட்டிங்கில் தான் முடிய போகுது. அதே நேரத்தில் வந்து நம்ம அதுக்கான பர்பஸை வந்து சொல்யூஷனில் தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ இது அதாவது மீதி இருக்கிற ஒரே ஒரு ஜிஞ்சுரிக்கி அவன் வந்து லீஃப் வில்லேஜை சேர்ந்த 9 டெயில்ஸ். அவன் வந்து இப்போ வந்து எங்கே இருக்கான், அவன் தான் வந்து நம்மளுக்கு ஒரே சாவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய எபிலிட்டி வந்து ஒர்க் ஆகணும். அதாவது எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. வயசு வேறு வேறு, அதே நேரத்தில் வேறு வேறு நேஷ்னலில் இருக்கிறவங்க, வேறு வேறு நாட்டை சேர்ந்தவங்க. ஓ நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இந்த மொத்த அனைல்டு ஃபோர்ஸ் அத்தாரிட்டியும் வந்து ஒக்காகே கையில் கொடுக்கக்கூடாது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இவர் ஒக்காகே கையில் கொடுக்க சொல்கிறார், இவங்க இல்லையா? என்னது? ஓ நீங்கள் இதை அக்ரி பண்ணுறீங்களா? ஓ நீங்கள்லாம் ஒத்துக்கிறீங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான் டான்ஸோ. அட தீவிரவாதி. ஓ ஒரு நிமிஷம் இருங்க. யார் யாரண்ணா? லார்ட் ஒக்காகே. ஓ நீங்கள் உங்களுடைய அந்த கண்ணை ரைட் ஐயை திறங்க, அது உள்ளே என்ன இருக்குது, அந்த பேண்டேஜ் போட்டிருக்கீங்களா அதை திறங்க அப்படிங்கிறாரு இவர். ஓ இந்த பூமியில் யாரா நீ அப்படிங்கிறாரு. ஓ என்னை வந்து ஆவன்னு கூப்பிடுவாங்க, நான் வந்து லேடி சுச்சிகாவோட அட்டனண்ட்டாக வந்திருக்கேன். அவன் எதுக்கு அவன் கண்ணை திறக்க சொல்கிறான்? வேலா. ஓ இப்போ நீ லார்டு ஒக்காஹோடைய ஒக்காஹோடைய பேண்டேஜ் கண்ணில் இருக்கிற பேண்டேஜ் எடுக்க சொல்லி நீ என்ன ஏன் கேட்குற அப்படிங்கிறாரு. ஓ நான் வந்து என்னுடைய செல்ஃபை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரொசீடிங்க. அதாவது என்னுடைய பேக்கு கான் வந்து லார்டு ஒக்காஹே மேலே யூஸ் பண்ணேன், அதில் என்ன தெரியுது? ஓ நான் வந்து என்ன பார்த்தேன்னா, நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி சண்டை போட்ட ஒரு பார்த்தாங்க,
அதாவது சுஷ்வி உச்சிஹாவோடைய ஷரிங்கன். சுஷ்வியோட விஷுவல் ஜுட்ஸு வந்து விக்னிங் வந்து அவங்க வந்து ஒரு இதில், அதாவது கனவுல இருக்குன்றதே தெரியாதாங்க மாட்டினவனுக்கு. அது வந்து அவங்களோட பிஹேவியரையும் மொத்தமாக மாற்றிடுமா, மேனிப்புலேட் பண்ணிட்டுமா. இவன் எதுக்கு ஷரிங்கன் வச்சுக்கிட்டு இருக்கான்? ஒக்காகே ஓ, நீங்கள் வந்து ஏன் இப்போ சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து இந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணி மிஃபுனை வந்து உங்கள் சைடு மாற்றிருக்கீங்க, உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அதாவது சுஷ்வி உச்சிகாவோடைய கண்ணை வச்சு அந்த மொத்தமாக எதாவது பேசினான்ல, எல்லாருக்கும் சென்டராக பேசினானே அவனை கண்ட்ரோல் எடுத்துட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. லார்ட் ஒக்காகே. ஓ, நீங்கள் வந்து நிறைய அதாவது நிறைய டூல்ஸ் வச்சுருக்கீங்க மற்றவங்களுக்கு, ஆனால் என்னுடைய பேக்குகான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. யூ அடி அவனை இழுத்து போட்டு அடிங்க, செக்கே அடிங்க. ஒயிட் ஜுட்ஸு வெல் ஹலோ தேர். இல்லை ஒயிட் ஜுட்ஸு இவன் இங்கே வந்தான் ரைட்ரா. ஏய் இப்போ என்ன? சாஸ்கே உச்சிகா வந்து இந்த பிளேஸுக்கு வந்திருக்காரு, நான் வந்து இது பண்ணுறேன். ஓகே ரைட்டு மக்களே, வந்துட்டேன். சாஸ்கே உச்சிகா வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அவர் எங்கே இருக்காருன்னு சொல்கிறேன். சாஸ்கேவை கண்டுபிடிக்கிற நேரம். சிரிக்கிறாங்க. என்னது, அவனை போட்டதில்ல போகிறான்னு நினைக்கிறேன். ஓ, அவங்க என்ன பண்ணுறான்? ஆல்ரைட், விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு. ஓ, நான் பார்க்குறேன் யார் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு. என்னடா சிரிக்கிற? ஏங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணுறோங்க, சாஸ்கே இங்கே வர்றதை பண்ணுறோங்க. ஓ, நான் வந்து நினச்சி கூட பார்க்கலாம் அவன் எனக்காக இங்கே வந்திருப்பான்னு சொல்லிட்டு. சி ரைட், வாங்க போகலாம். சட்டையை கேட்டு வந்தேன், தலைவன் சண்டை இறங்கிட்டான். என்னாச்சு, என்ன பிரச்சனை லார்ட் காசே? சாஸ்கே உச்சிஹா, நான் வந்து அவனை பார்க்கணும். ஆமாம் பார்க்கணும். ஆமாம், இவனுக்கு அவனுக்கு பழைய பகை ஒன்று இருக்குது ஜூனியர் எக்ஸாமில். ஓ, அதாவது லெவல் 2 பேட்டில் வந்து ரெடி பண்ணுங்க, அந்த அலர்ட்டை விடுங்க, நம்ம வந்து சாஸ்கேவை கண்டுபிடிச்சாகணும். எஸ் சார். சாமுராய் சண்டே பார்க்க போகிறோமா? யாரை வச்சு விட போகிறோம்? எக்ஸிக்யூட்டர் யாருங்க? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் சாஸ்கே சண்டே பண்ணிட்டு வந்துருக்கணுங்க. அங்கே போய் சாஸ்கேவோட மிஷினை முடிச்சுருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருந்துருக்கோம். நாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். இதை முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு சாஸ்கேவோட இதை பார்த்துட்டு வருவோம். மாட்டேன் இடே. அவ்வளோதான்டா, ஒழிஞ்சிங்கடா. ஓ, இப்போ அந்த வழி வந்து மூடப்பட்டிருக்கு. ஓ, இது வந்து ட்ராப்பாக இருக்கலாம். ஓ, சாஸ்கே வந்து உங்கள் கண் பார்வையிலே வச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓடு எந்திராடே. எத்தனை பேர் வந்தாலும் வெட்டுவேன், எத்தனை பேர் வந்தாலும் குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை கீழ்ச்சிட்டு சண்டைக்கு போயிருக்காரு இவர். ரைக்காகே அங்கே ஒருத்தன் டான்ஸ் ஒக்காகேன்னு ஒருத்தன் தான், அவங்க தான் என்னன்னு தெரியல, அவனை போட்டதில் தான் வந்திருக்கான் சாஸ்கே. அவன் நேரம் எந்த மூலில் எந்த இதுவில் பீரோவில் போய் பதுங்கிருக்கானோ தெரியல. அவனை வேறு தேடி கண்டுபிடிக்கணும். அவன் வேறு ஏதோ சுஷ்கி விச்சிகாவோடைய கண்ணு வச்சுருக்கிறானா, அதுக்கு அதை பார்த்தாரான். அது வேறு இன்னும் காண்டாயிருங்க இவனுக்கு சாஸ்கேக்கு. எஃப்எஸ் ஸ்டாப் ஆகுது. என்ன இது? என்ன அடிக்கிறீங்க? சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தாலும் மாசாக இருக்குன்னு பார்த்தா அடிக்கிறீங்க என்னை போட்டுக்கிட்டு. ஓகே, பெரிய பவர் யூஸ் பண்ணால் எஃப்எஸ் ஸ்டாப் ஆகுது. இல்லவா? ஓ, நீங்களாடா, வாங்கடா வாங்க, போஸ்ட் கொடுக்குறோம்லா. அவ்வளோதான், போஸ் கொடுக்குற நீ. ஃபுல்லாக சக்கரா ஏற்றுவோம். இப்போ போய் இவங்களை முடிப்போம். அடுத்து அங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்கு.
உங்களா டேய் இவங்களோட அம்மா நேரம் சண்டை போட்டுருக்கீங்க. உங்களை அது இதுக்காடா பாடி காடாட்டுன்னு வந்தான். அவ்வளோதான், நேராக பாங்க போகிறோம். அவ்வளோ சொரு ரொம்ப. ஓ சாமுராய் நீங்களாடா? நான் வந்துட்டு சீன் டுரேன்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. நீங்கள் சொல்லியிருந்தா திட்டிருக்க மாட்டேனா? ஓடிச்சானுங்க. அவ்வளோதான். லைட்டர் பாம், லைகர் பாம். அது லைகர் பாம். ஆமாம், நான் ஸ்பெல்லிங்கை தப்பாக படிச்சிருக்கேன். சாஸ்கே உச்சிக்காவா வந்துட்டானாங்க. டாய் ஹெல்த் பார் வந்துருச்சுடா. எனக்கு தெரிஞ்சிருச்சுடா இங்கே தான் இருக்குன்னு. எங்கடா இருக்க? அங்கான் இருக்கியா? நான் வரேன் இரு. இவனில் முடிக்கிறேன், அப்புறம் வந்து ஒன்றை முடிக்கிறேன். ஏன் தம்பியை தூக்கிட்டு போறியா நீ? நான் வரேன் இரு. ஏங்க ஒரு ரெண்டு எபிசோடு தள்ளி வந்துட்டோங்க. இங்கேண்டா 2 எபிசோட விட்டுட்டு இங்கேண்டா வந்துட்டோம். அதான் அதனால தான் சாஸ்கே எப்படி இங்கே வந்தான், எதுக்கு இங்கே வந்தான் ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சு. இதை முடிச்சுட்டு அதை போய் பார்ப்போம். போட்டு மரம் அடி அடிச்சிட்டு இருக்காரு. ஓ போஸா கொடுக்குறீங்க போங்கடா. ஏங்க அந்த ஒக்காஹேவன் ஒருத்தர் இருந்தாங்க, அவன் எங்கே போனான்? அவனை யாரை தேடி கண்டுபிடிங்க. அவனை ரைக்காக வச்சு நானே அடிச்சு கொள்றான் அவனை. அவன் எங்களுக்கு வேணாம். ஓ போட்டாடி சீலடா பண்ணுறீங்க வழியே. இருங்கடா வரண்டா. இவன் தான் பெரிய இவனாக தான். அவன் சீலை கைட்டி வச்சுட்டுல வந்திருக்கணும். சீலை போட்டிருக்கக்கூடாதுங்க. அவன் சாஸ்கே தான் பெரிய இவன் சொல்கிறாங்கல்ல. ரைக்காக வச்ச சாஸ்கே சண்டை பயங்கரமாக இருக்க போது. நாம ரைக்காக வச்சு விளாட்றதுனால ரைக்காக பவர் கம்மியாக தான் இருப்பார். அது வேறு விஷயம். ஓ அடுத்து அவ்வளோதானா? இல்லை அங்கே ஒருத்தன் இருக்கான். அவனை இந்த போய் முடிக்கிறேன். எத்தனை பேராக இருக்கீங்க? நீங்களாம் இன்னைக்கு என்னடா? நீங்களாம் என்ன ஸ்பெஷல் பர்மிஷனா? தேத்து ஓகே, எல்லா இதையும் வந்து டிஃபீட் பண்ணியாச்சு. ஓ சி டேருயா? ஓ டுரை இல்லைங்க, டேருய். என் கூட வாங்க, சாஸ்கேவை டிஸ்ட்ராய் பண்ணுவோம், அழிச்சிருவோம் சாஸ்கேவை. அவன் அதை வரண்டாடுறான். சாமுராய் கூடயே வாங்க, அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டு தள்ளுவோம். அவனை இப்போ அடிக்கிற அடியில் அவங்க அண்ணன் இட்டாச்சு அவன் ஞாபகம் வரணும். ஏன்னா அது இல்லை உடச்சி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். இல்லை நீ வாயன் மொப்பம் விட்டு சுத்தாடாது. ஓ இவன் ஸ்விகெட்ஸ் இருக்கான் சாபுசா பிளேடோட. இந்த வாரம் இரு 2 பேரையும் பொழக்கிறேன் இப்போ நான். இன்னும் ஹெல்த்து பாரு வந்து பிரச்சனை கிடையாது. ஏய் இருங்க ரைக்காகே. ஓ நான் வந்து பேக்கப் யாரையும் கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்பயும் நாங்கள் வருவோம்டா. அவனுக்கு 2 பேர் இருக்கானுங்கள. உண்மையாலுமே ரைக்காக வச்சு மோசமாக விளாண்டுருக்கேங்க நான். ஓடிட்டாங்க. ஏய் எங்கடா அவன்? பேக்கப் ஒருத்தன் வந்தானே, எங்கடா அவன்? வந்துட்டாங்க. சாஸ்கேக்கா அவனுக்கு ரொம்ப பழைய பகலாம் இருக்குது கொஞ்சம். அதை நீ தீர்த்து போனுங்கன்னு நினைக்கிறேன். ஜூனியர் எக்ஸாம் தான். நமக்கு சப்போர்ட்டு ஆள் அதிகமாக இருக்குங்க. அவனுக்கு 2 பேர் தான். பட்டுமே முடிச்சுவான் அவங்கள. ஃபஸ்ட்டு இந்த ஸ்விகெட் தற்கூரியை முடிக்கிறேன். என்னடா பிளாக் பண்ணுற? ஓடாடி. இவனை ஃபஸ்ட்டு முடிக்கணும். இருங்க வரேன் இரு. ஓட முடியாது, ஒளியவும் முடியாதுடா. அக்காடி ஏஞ்சி வா. ஒன்றும் பண்ண முடியாது. எங்கிட்டு போனாலும் அடிப்பேன். அவன் சக்கரா இல்லை, இப்போ தான் ஓடிட்டு இருக்கான் பையன். அவன் ஏற்ற விடக்கூடாது சக்கராவை. ஏற்றிட்டான்ட்டுக்க. இந்திராடி இந்திரா ஏஞ்சி வாடா. சண்டை சிங்கிள்ஸ் போடுவான், சண்டை செய்வான் வாடா. லெவலப்போட சேர்த்து போயிட்டாங்க. அவ்வளோதான். காரம் அவனை முட்டு சந்தில் வச்சு பொனாடி அடிச்சிட்டு இருக்கான். சாஸ்கே டிஃபிட்டட். என்னங்க எவ்வளோ செல்ஃபியாக போயிட்டான். ஏஞ்சி நில்லு, நான் வந்து இதை முடிக்கணும். மிஷின் கம்ப்ளீட்.
இதை அப்படி நிறுத்துகிறோம், பங்காண்ட போகிறோம். சாஸ்கே எப்படி இங்கே வந்தான், நடுவில் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஏன்னா என்ன பண்ணா டீம் என்ன மேட்ச்னு தெரியாமல் என்ன விளாட்றது? ஏற எங்கே எழுதிருக்கு. டேமேஜ் தான் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்ட மாட்டுக்கு. பேசிக்கலாம். இல்லை இதோட முடிச்சுடுவோமா? என்ன கட்சுன்னு இருக்காண்ணா? இருக்குது, கட்சுன்னு இருக்கு. அப்போ இதோட முடிச்சிக்க வேண்டியதான். மூச்சு வாங்குதா? தனியாக வர? ஓ, இன்னும் நீ உயிரோட தான் இருக்க. நீ ஒரு மோசமானவன் தான். அதை சபிக்கப்பட்ட ஒருத்தன்றதுக்கு ஸ்டில் இப்பயும் என்ன இப்பயும் காரா சாஸ்கே உச்சிஹா இவனோட இதயம் ஏற்கனவே அவனோட இதயம் என்ன ஆச்சு? ஓ, இதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் இதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை காசுகாகே. சாஸ்கே வந்து என்னுடைய பரிசு. நான் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டேன். சாஸ்கே அதுக்கப்புறம் அக்காட்ஸ்கி அவங்க எல்லாருமே வந்து ஹிடன் மிஸ்டோட ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. ஓ, பார்க்குறான் என்ன அது இவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, காரா ஆஃப் த என்னங்க இதை விட முடிஞ்சிருச்சா? நம்ம ஆக்சுவலாக அங்கே போகணுமா? இருங்க, அங்கே போயிட்டு வருவோம். சாஸ்கேவை மாறிட்டோம். ஃப்ரான்ஸ் ஓ, அதாவது டாக்கா சாஸ்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 5K சம்மிட் உள்ள நுழைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய அந்த கத்தியை வந்து டான்ஸோ பக்கம் திருப்பிட்டான். அவன் வந்து இட்டாச்சியோடைய எனிமியான டான்ஸோ பக்கம் திருப்பிட்டான் கத்தியை. இப்போ சொருவான் பாருங்க இப்போ கொண்டு போய். இதுதான் ஆக்சுவலாக நுழைய ரசிங்கண்ணா. ஜெட்ஸு வந்து லீட் பண்ணபடி சாஸ்கே அதுக்கப்புறம் அவனோட டீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. அதாவது 5K சப்மிட் நடக்கிற இடத்துக்கு அந்த ஹெவி செக்யூரிட்டியெல்லாம் தாண்டி சாஸ்கே வந்து டான்ஸோ மேலே எய்ம் வச்சுட்டான். அவருடைய அந்த செட்டிங், அந்த பழிவாங்கிற எண்ணம் வந்து இதாகிட்டு இருக்கு. டாக்காய் இன்வைட்ஸ். ஓகே, நம்ம பண்ணிட்டோம். சாதனை தான். சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே நுழைஞ்சிட்டோம் வெற்றிகரமாக. அப்புறம் டான்ஸோ இங்கே தான் இருக்கான். ஆமாம்ல? ஆமாம், இங்கே தான் இருக்கான். நல்லது, என்னுடைய வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் தான் வந்து நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் இனிமேல் அப்படிங்கிறது. ஓகே, அவன் எங்கேயும் போயிட்டான். ஓகே, அவன் வந்து என்ன இது பண்ணி விட்டுட்டான். கரீன் ஓ, நீ வந்து கண்டுபிடி மீட்டிங் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஏதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் சக்கரம் அங்கே இருக்கான்னு பாரு. அதுதான் டான்ஸோவாக இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் லே, டான்ஸை விட பவர்ஃபுல்லாக ரைக்காக இருக்கான். ஜூகோ, நீ வந்து கரீனை ப்ரொடெக்ட் பண்ணு. ஸ்விகெட்ஸு, நீ வந்து என்னுடைய பேக்கப். அடுத்து ஓ, நேரம் வந்துருச்சு. எட்டாச்சி போகிறோம் சண்டைக்கு போகிறோம். இப்போ சண்டை செய்கிறோம். இதுதாங்க கதை. இதுக்கப்புறம் தாங்க அது வரணும் மாட்டுக்கு. யாரும் தப்பாக நினச்சிக்கிங்க. இந்த கதையை முடிச்சுட்டு தான் அந்த கதை வரணும். ஓ, நாம் வந்து சாமுராய் வந்து நம்மள பார்த்துட்டாங்க. அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. ஓ, இங்கே நான் வந்து அவங்க எல்லாரையும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படிங்கிறாரு. சாமுராய் தான்டா. அவங்கள இப்போ சோற்றம் பாடுறாப்ப. நிஞ்சா வர்சஸ் சாமுராயா? சாமுராய் எனக்கு பிடிக்கும். ஆனால் அதுக்குன்னு வந்து நிஞ்சாஸ்லாம் விட்டு தர முடியாது. பாருங்கள், ஒரே ஒரு சிட்டூரில் காலியாக வரானு. இவனால என்னடா சாமுராய் ஏழை. என்ன அது பட்டணம் மாற்றி வச்சது ஒரு தப்பாக போச்சாட்டுக்கு. வந்துடுச்சு போடாலே. காம்பினேஷன் மூவா? ஓடு எந்தடி. ஓ, கெட்டவனே.
பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிங்க அப்படிங்கிறாரு. ஓ ஒரே ஒரு நிமிஷம் மக்களே வந்துடுறேன். ஓகே மக்களே, நான் இதில் தான் விட்டுட்டு போனேண்ணா, என்ன ஆச்சுன்னு தெரில. ஆனால் ரிட்டன் வந்துட்டேன், என்ன நடக்குதுன்னு தெரில. சரி போ. ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஓகே ரைட்டு. எங்கடா போனது மேலே வந்துட்டீங்களாடா, வாங்கடா. என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? ஓ எத்தனை பேர் இன்னும்? ஓ இது நான் டான்ஸோ கொள்கிற வழியில் இந்த வீக்லிங்ஸ்லாம் வந்து என்ன ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஓ அவன் லாஸ்ட் ஒன்று டேக் கேர் பண்ணிங்க அப்படிங்கிறாரு. என்னடா சிம்பிள் காட்டலை, பட்டன் எங்கே எடுத்து வச்சுருந்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டேன். இப்போ வாங்கடா, இப்போ வாங்க. சோட்டுறது தான். எங்கே எல்லாம் ஒன்றா சேருங்க பார்க்கும். என்னங்க இவனே முடிச்சுட்டு இருக்காங்க எல்லாரையும். நான் இது அழுத்து போடலான்னு பார்த்தேன், நாளைக்கு ஆகாதாட்டுக்கு. எந்திராடே எந்திரா, அவ்வளோதான்டா போடா. அவன் செத்து போனோன்னடா, எத்தனை வாட்டர் அடிப்ப? சாம்ராய் நிஞ்சாவா? நிஞ்சா தான்டா. இந்த இதில் வந்து டான்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னு கேட்டால் தெரியாது. இங்கிட்டு இருக்கேன். உங்கள் சாம்ராயால் இதெல்லாம் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? முடியுமா? எல்லாம் வெளியே போங்க. அவன் பாருங்க செவுத்தில் போயிடுச்சு, சக்கரா கொடுக்குறாங்க, அப்பயும் பரவாயில்லைங்க. அவ்வளோதான். எங்கடா அவனுக்கு ஒரே ஒரு இது போதும். ஏய் என்னடா இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? ஊட்ட பேர் இருக்கானுங்கண்ணா. அவனுக்கு ரெண்டே ரெண்டு இது போதும். ஊருட்ட பேர் வரானுங்க. எல்லாம் ஒன்று சேருங்க வாங்க, ஒன்றா சண்டையும். இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? அவ்வளோதான்டா, வாங்கடா, இது போதுண்டா. மாட்டிக்கிட்டானுங்க. சித்தூரி ஸ்டாப் ஸ்கீம் முடிஞ்சானுங்க. எத்தனை பேரா செத்தீங்க? 35 பேர். இன்னும் இவனுக்கு தப்பிச்சிட்டானுங்க. என்னது இது? ஒரு ரத்த கொடூரமாக இருக்குது ஏரியாவை. நீ நினச்சி பாருங்கள், இப்போ கேமில் ரத்தம்லாம் தெரிக்கிற மாதிரினா நினச்சி பாருங்கள். சாஸ்கே சண்டைலாம் அவ்வளோதான். ரத்தம் ஒருத்தன் கழுத்துலாம் வெட்டி கொடூரமாக கொண்டு விட்டுருப்பாரு. வந்துடாடி வந்துடா. அவன் விக்கெட்ஸ் அடிக்கிறதும் நாம் அடிக்கிறதும் எவ்வளோ பவர் வித்தியாசம் பார்த்தீங்களா? இல்லையா வா. இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? ஏஞ்சி வா ஓ. ஏய் எல்லாம் நாம் வந்து இது ரொம்ப மோசம், நாமெல்லாம் வந்து எலிகள் மாதிரி வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறா. எலி வலையில் புலி வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த புலி எப்படி தப்பிக்க போகுது? ஆனால் அந்த இடத்துல டைனோசர் இருக்குது, ரைட்டாகவே அந்த ஆகேன்ற டைனோசர்ஸ்லாம் இருக்குது. அந்த வலையில் வந்து மாட்டிக்கிச்சு இந்த புலி. இது எப்படி தப்பிக்கும்? ஆல்ரைட், எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போகலாம். அங்கிட்டு இல்லை இங்கிட்டு. ஓடு ஓடு ஓடு. இப்போ மறுபடியும் வருவான்ல, வழியில் வரணுமே அவனுங்க. வரணும், வந்தே ஆகணும். இன்னும் வரல. அவன் என்னங்க எவ்வளோ நேரம் வரான்? கதவு. நம்ம இப்போ என்ன பண்ணுறது? ஓ நாம் வந்து என்ன பண்ணுறது இப்போ? அது எப்படி? என்ன நீ சொல்ல வர கரீன்? ஓ அவள் இது பார்க்கும்போது அவள் வந்து இதை ரிக்கப் பண்ண போகிறாங்க. ஓ இது வந்து 5K சம்மிட்டு. அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாமே வந்து வேறு லெவலான செக்யூரிட்டியில் இருக்குது. ஓ வேறு வழி ஏதாவது, உடஞ்ச வழி ஏதாவது அதை சொல்ல போகிறாங்களா என்ன? அதுக்கேட்டா 50 தூரம் வர வச்சிங்க. ரிட்டன் போகணுமாடா அப்போ? ஏய் வாடா தற்குறி. இவன் இனிமேல் அங்கே போயிட்டு ரிட்டன் வருவாங்க. அவன்
ஆ வந்துட்டானுங்கடா. வாங்கடா வாங்க. ஏங்க எம்மா சண்டை நடக்குது, இது எதுவுமே தெரியாமல சம்மிட் நடக்குறானுங்க அவனுங்க. சாஸ்கே கேர்ஃபுல். ஓ இவங்கெல்லாம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சக்கரை அங்கே இருக்குது. வந்துட்டான்டா. இப்போ தாங்க கதை கரெக்டாக வருது. இல்லை கரெக்டாக தான் வரமா நம்ம. அது என்ன கருமாந்திரமோ தெரியல. அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சக்கரான்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அது இதுதான். ரைக்காகே தான் வந்துட்டான். அவனை தூக்கி அப்படி அந்த மூளையில் கிடாவு. நாம் வச்சு விடும் போது தாங்க எல்லா கேரக்டரும் ரொம்ப இதாக இருக்குது. விக்கெட்ஸ் அடிக்கிறான், நம்மளால் அடிக்க முடியல அவனா. போட ஓ இந்த அடி அடிக்கிறான். சரிங்க, நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதரா. ஐயோ மறுபடியும் அதேமாரி ஓடுறாங்க. இதுதானே நாம் அவனை துரத்திட்டு இருந்தோம். ஐயோ இந்த அடி அடிக்கிறான். ஓகே ரைட்டு, இப்போ போடும். மாட்டியே ஆகணும். ரெக்கை இதில் மாட்டணும். மாட்டானா? மாட்டலை. மாட்டவே இல்லைங்க, அவன் தப்பிச்சிட்டாங்க. அவன் வத்தாம விட்டுரு போட்டான். அதோட இந்த சிறுசு இந்த பொடி வண்டுங்களை தான் முடிச்சுடுவோம். ஐயோ சக்கரை வேறு இல்லையே. இவன் இந்த அடி அடிக்கிறானே. நான் ஓடுறேன்டா. அந்த ஏரியால இல்லைடா, நான் போகிறேன்டா. முட்டு சந்தில் வந்து இவன் அதே மாதிரி துரத்துறாங்க கரெக்டாக. உன்னை இப்போ நான் குறைச்சி மதிப்பிட்டேன்னு சொன்னேன்டா உன்கிட்ட. நீ தான் இந்த அடி அடிச்சிட்டு இருக்கிய, அதிலே எனக்கு தெரியுது. இப்போ நான் அடிப்போமாங்க இருங்க. ஏய் சக்கரா இல்லைடா, சொன்னா கேளுடா. அவன் கொண்டு போய் மூளையில் போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கான். வழி விடுங்கடா. இங்கிட்டு இந்த வழியாக வருவானே அவன். அவ்வளோதாங்க, ஒரு பல கிலோமீட்டருக்கு தூரம் வந்தாச்சுங்க. இங்கேண்ட வந்தானா அவனை இப்போ வெட்டுறேங்க. அவ்வளோதான்டா, ஏற்றிட்டேன்டா. மங்கிக்கோ சரிங்கன்னு மூடுறா. அப்போ வாங்கடா. எங்கடா இருக்கான் அவன்? இங்கோடா. தம்பி சின்ன தம்பி இங்கே வா. சக்கரா என்னடா ஏற்றி கிழிக்கிற நீ? சக்கரா வண்டியை போடுறாப்பா, இங்கே போடுறா. மங்கிக்கோ சரிங்கன்றா. கென்சுத்தில் மாட்டிக்கிட்டேன்னா ஓ தப்பிச்சிட்டான். என்னடா நீ ஓடுற பத்தியா? அதான் வாழ்க்கை ஒரு வட்டம். எவன் எங்கேருந்து எப்போ வேணாலும் ஓடலாம். ஃபயர் பால் சுட்டு இவனுக்கு அதிகமாக ஹெல்த் போகுதுங்க. மாட்டிக்கிட்டே பங்கு. நான் வந்துட்டேன் ராசா. போட்டு செக்கடி அடிக்கிறான். ஏய் மாட்டுறான் ஒருத்தன் சுவிட்சு போட்டுன்னு இருக்கான். அவ்வளோதாங்க, டாக் டீம் போட்டு முடிச்சு விட்றலாம். சீக்கிரம் ஆடுறான் அவன். சுவிட்சு போயிடுச்சு. ஓடிட்டான். ஏய் இல்லைடா, பெரிய பிடிங்க மாதிரி பேசணும். இப்போ நின்று அவ்வளோதான். உங்கள் ஃபயர் பால் சுவிட்சு தாங்க அதிகமாக போகுது. அந்த கதையில் ரைக்காகே வச்சு நம்ம விளையாண்டதுனால சாஸ்கே இல்லை. இந்த இதில் சாஸ்கே வச்சு நம்ம விளையாண்டதுனால ரைக்காகே இல்லை. சாஸ்கேவோட சக்கரா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ரைக்காகே வந்து கர்ஷுடு. ரைக்காகே வந்து அரைச்சாச்சு அப்படிங்கிறாரு. நொறுக்கிட்டோம். இப்போ அடுத்து யார்? வந்துட்டான்டா காரா. காரா ஆஃப் த சாண்டா. அடுத்த சண்டையா? வாங்க, எங்கே இருக்கீங்க தலைவரே? பழைய பகையை தீர்த்துப்போமா? எங்கே இருக்கீங்க? வீட்டாக இருக்க இல்லை பின்னாடி இருக்கானா? இங்கே இருக்கான். மாட்டினடா. வாங்க வாங்க, பழைய பகையை தீர்த்துப்போம். யூனியன் எக்ஸாமு. பிளட் தட்ஸ் மை பிளட் அப்படின்னு எல்லாம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. இவ்வளோ செல்ஃபியாக மாட்டிக்கிட்டான். ஓடு அடி முறையான அடி.
ஓ, இதே ஜிடியோரி தான் நீ ஒன்று நெஞ்சில் இறங்கிச்சு, ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு சக்கரா வேணடா ஏற்றுற நீ, சக்கரா ஏற்றுவ நீனு, ஏற்றுவ அவ்வளோதாங்க. கடைசி அடி ஃபயர் பால் சுச்சு. இல்லை, ஃபயர் பால் சுச்சு வேலைக்கு ஆகல. ஓய், சிகரெட் முடிச்சு விட போகிறான்னு நினைக்கிறேன் அவனை. அவ்வளோதான், ஃபயர் பால் சுச்சு தான் நடந்துருச்சு. காராவும் டிஃபிட்டட். நெக்ஸ்ட்டு சுவிட்சுக்காகவா? ஓ, நீங்கள் வந்து டார்க்னஸை பற்றி பேச வேண்டிய நேரம் இது அப்படின்றாரு. மெஷின் கம்ப்ளீட். அடுத்தவனை கட்சினை போட்டு இருப்பானுங்களே, வெளியே முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா விடுறானுங்களா? ஓகே, ஸ்ரீலங்கா அதானா, கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு வரத்துக்குள்ளே ஸ்ரீரங்கம் கொடுத்துட்டானுங்க. அது இது மூச்சு வாங்குது. காராக்கு மூச்சு வாங்குது. ஓ, நீங்கள் வந்து அந்த மார்ட்டலோட இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க. நான் வந்து நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இது போக போகுது. ஓ, இதுதான் உன்னோட இன்க்ரெடிபிள் பவரா? ரைக்காக அவன் ஜாலியாக நிற்கிறாங்க கேட்டுக்கிட்டு. நீ நீ நம்பிக்கையாக இருந்தியா இது? அதாவது இந்த மாதிரி இது தற்குறியான டெக்னிக்லாம் வச்சுட்டு என்னை தோக்கடிக்க முடியுன்னு. சாஸ்கே உச்சிஹா. ஓ, அங்கே பார்க்காத, நீ வந்து இன்னும் இது வந்து இன்னும் லேட் ஆகலை, திரும்ப வந்துரு. நான் வந்து திரும்ப வந்தேனா, ஓ அதாவது உங்கள் சைட்லேருந்து எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. ஓ, அவனை கன்வின்ஸ் பண்ணுறது நல்லதா என்ன? அவன் வந்து ஒரு கிரிமினல், அவனுக்கு வந்து ஃப்யூச்சரே கிடையாது, இவனுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. அதனால் இவன் பர்சனல் ஃபீலிங்கெல்லாம் வந்து இது பண்ணாத, அவனை கொன்னுடுங்கிறான். வேறான் இவன் வந்துட்டான்டா ஃப்ளாஷ்பேக்கு. அழுவ ஆரம்பிச்சிட்டான் எமோஷனலா. எனக்கு தெரியும், இன்னும் அழுகுறாங்க. ஓ, நீங்கள் இன்னுமே வந்து என்னை சேலஞ்ச் பண்ணுறதா நினைக்கிறீங்களா? அவனுக்கு அப்பயும் வாய் அடங்கலை பார்த்தியா? நான் அடிச்சிடான்லாட்டு. ஓகே, என்னாச்சு இப்போ? இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து இதாகி போச்சு. ஆமாம் மக்களே, இது கரெக்டாக கண்டினியூ ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இந்த கதையை பார்ப்போம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்ன பிடிக்கிற இந்த வீடியோக்கில் கம்பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணுறோம். இந்த கதையை வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.